අම්මා අපිව දාලා ගිහිල්ලා මට ඉන්නවා තම නංගිලා දෙන්නේ මේ ඉන්න වගේ ෂූට් පළවෙනි වංගුව එනකොට කිව්වා බ්‍රේක් අඩුයි කියලා. බ්‍රේක් නැහැ කිව්වා. ඒක හිනාවේ කිව්වේ ඉන්න බ්‍රේක් එච්චර ගණන් ගත්තේ නැහැ. எல்ல வெள்ளவாய பிரதான மார்க்க வீதியில் நேற்று 4ஆம் தேதி இரவு 9:30 மணியளவில் பாரிய விபத்து சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. தங்காலை பிரதேச சபையில் வேலை செய்யும் ஊழியர்கள் சுற்றுலா சென்றது நிமித்தம் அவர்களே இந்த விபத்துக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். இதன்போது 35 ஊழியர்கள் இந்த சுற்றுலாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இதுவரையில் 15 பேர் மரணித்திருப்பதாக அங்கிருந்து தெரிவிக்கக்கூடிய செய்திகள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதில் 18 பேர் மிகவும் காயத்துக்குள்ளான நிலையில் வெள்ளவாய மற்றும் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் கிட்டத்தட்ட 500 அடி பள்ளத்தில் தான் இந்த பஸ் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. சுக்கு நூறாக இந்த பஸ் நொறுங்கிய காட்சிகளை தான் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கேப் ரக ஒரு வாகனத்தில் மோதி அதற்கு பிறகு இந்த பஸ் அங்கே இருந்த தூண்களில் மோதிதான் இந்த விபத்து சந்தித்திருக்கின்றது. எனவே இதன் போது அதிகமான பாதிப்புகளை இந்த பஸ் எதிர்கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் இப்பொழுது முப்படையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே AI தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். எவ்வாறு அந்த விபத்து நிகழ்ந்தது என்பதை இப்பொழுது பாருங்கள். எனவே ராங் சைடில் தான் அந்த பஸ் வந்ததாக இங்கே பதிவாகியிருக்கின்றது. ஆனால் அந்த கேப் சரியான வீதியில் பயணித்திருக்கின்றது. எனவே இதன் பொழுதுதான் அந்த பஸ் மீது அந்த கேப் மோதி இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இப்பொழுது உங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், அதாவது NB 1673 என்று இலக்கமுடைய இந்த பஸ் தான் இந்த விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த சுற்றுலா பயணத்திலே இந்த புகைப்படத்தில் காணக்கூடிய அனைவரும் பயணித்திருக்கிறார்கள். இவர்களிலே 8 ஆண்களும் 13 பெண்களும் 2 சிறுவர்களும் இதுவரையில் மரணித்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இதே போன்று இதே நாளில் ஒரு விபத்து 19 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பகுதியில் இடம்பெற்றதாக ஒரு தகவல் இப்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. இந்த விபத்தின் பொழுது கிட்டத்தட்ட 20 பேர் வரையில் மரணித்திருக்கிறார்கள். இதே திகதியில் இதே மாதத்தில் இதே இடத்தில் என்பதாகத்தான் அந்த செய்தி குறிப்புகள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது எந்த அளவுக்கு உண்மை என்பதாக தெரியவில்லை. ஆனால் கூட இது சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது என்பதையும் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அதிகாலை 3:30 மணி அளவில் எனது தாய் நகரசபை ஊழியர்களுடன் ட்ரிப் ஒன்று போகணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதில் எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஏன்னா அது அடுத்த நாள் என்னுடைய தங்கச்சிக்கு பாடசாலையில் ஒரு சின்ன மீட்டிங் இருந்துச்சு. என்னுடைய சித்தப்பா தான் சொன்னார், இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, ஃபேஸ்புக்கிலலாம் வைரலாக போய்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் நாங்கள் எடுத்து பார்த்தோம். அப்புறம் என்னுடைய அப்பா போயிட்டு நகரசபையில் போயிட்டு இதை உறுதிப்படுத்திட்டு வந்தார், இது உண்மையா அப்படின்னு சொல்லி. என்னுடைய பெரியம்மாவையும் கூட்டிகிட்டு அந்த ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது என்னுடைய அம்மா இல்லாமல் போயிட்டாங்க. எனக்கு இன்னும் 2 தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க. இது இப்போ பக்கத்தில் இருக்கிறது கடைசி தங்கச்சி. எங்களெல்லாம் விட்டுட்டு எங்களுடைய அம்மா போயிட்டாங்க. முதல் வளைவு வரும் பொழுது டிரைவர் பிரேக் இல்லை என்று சொன்னார். நாங்கள் அதை பெரிதாக கணக்கெடுத்து கொள்ளவில்லை. மீண்டும் 2வது வளைவை அவர் எடுக்கும் பொழுது பிரேக் பிடிபடவில்லை என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது. உடனடியாக மிகப்பெரிய ஒரு பாரிய சத்தத்தோடு பஸ் பின்னால் சென்று ஒரு இரும்பு கம்பியில் மோதி கவிழ்ந்து அப்படியே பிறண்டு சென்றது. எனவே நாங்கள் அனைவரும் மயக்கமடைந்து விட்டோம். எனக்கும் அதுதான் நேர்ந்தது. 1 மணித்தியால மயக்க நிலைக்கு பிறகு ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டுதான் நான் எழுந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது நான் உயிரோடு இருக்கின்றேன், மிகப்பெரிய ஒரு விபத்தில் சிக்கிவிட்டேன் என்பதாக அறியக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு தான் இந்த விபத்து சம்பவம் நடைபெற்றிருந்தது நேற்றைய தினம். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த பஸ் ஓட்டும் காட்சியானது இந்த பஸ்ஸினுடைய டிரைவர் நேற்றைய தினம் வெள்ளவாயக்கு பஸ்ஸை செலுத்தி சென்ற டிரைவர் இவர்தான். எனவே பஸ் விபத்து இடம்பெறுவதற்கு சற்று நேரத்துக்கு முன்பாக பஸ்ஸில் இருந்த ஒரு பயணியால், சுற்றுலா பயணியால் இந்த காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விபத்து சம்பவத்தினை பொறுத்தவரையில் இப்பொழுது புதிய விடயமாக
15 பேர் வரையில் மாத்திரம் மரணித்ததாக கூறப்பட்டிருந்த நிலையில் இன்று ஒரு மரணம் நிகழ்ந்து கிட்டத்தட்ட 16 மரணங்கள் இதுவரையில் சம்பவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. மேலும் 15க்கும் மேற்பட்டவர்கள் கடும் காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஜனாதிபதி அவசரமாக அறிவித்த ஒரு விடயமானது உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் அவருடைய இறுதி கிரிகளுக்கு என்பதாக இன்றைய தினம் அரசாங்க தரப்பிலிருந்து அறிவித்திருக்கின்றது. இதுதான் இந்த விபத்து குறித்தான புதிய தகவலாக இருக்கின்றது. எனவே மேலும் இந்த விபத்து குறித்தான பல தகவல்களை அடுத்தடுத்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.